உடன்படிக்கை என்பது கான்ட்ராக்ட் கிடையாது. உடன்படிக்கை என்பது உயிர். ரத்தத்தின் அடிப்படையில் செய்யப்படுகிற உடன்படிக்கை என்பது ரத்தம் சிந்திருச்சுன்னு பார்க்க மாட்டாங்க, அவங்களுக்கு உயிரின் அடிப்படையில் செய்யப்படுகிறன்னு பார்ப்பாங்க. இன்னைக்கு நமக்கு உடன்படிக்கைனா என்ன தெரியாது. இன்னைக்கு உடன்படிக்கையும் கான்ட்ராக்டும் ஒன்றுன்னு நினைக்கிறாங்க. உடன்படிக்கை வேற, கான்ட்ராக்ட் வேற. ஒரு நாளும் உடன்படிக்கை கான்ட்ராக்ட் கிடையாது, கான்ட்ராக்ட் உடன்படிக்கை கிடையாது. கான்ட்ராக்டை முறிச்சுக்கலாம். நீங்கள் ஒரு இன்ஜினியர்கிட்ட வீடு கட்ட கான்ட்ராக்ட் கொடுக்குறோம், இன்ஜினியர் சரியில்லைன்னா கான்ட்ராக்டை முறிச்சுட்டு இன்னொரு கான்ட்ராக்ட் கார்டை கொடுத்துடலாம். உங்களுக்கு அப்படி சொன்னால் தெரியும், இவர் கான்ட்ராக்ட் கார்டு, இந்த கான்ட்ராக்ட் கார்டு சரியில்லை, அந்த கான்ட்ராக்ட் கார்டை கொடுத்துட்டேன்னா, இந்த கான்ட்ராக்ட் கார்டை முடிச்சிட்டேன்னா உங்களை கத்தி எடுத்து கொள்ள மாட்டாங்க. கான்ட்ராக்ட் முடிச்சிட்டிங்களான்னு கிடையாது. உடன்படிக்கை என்பது கான்ட்ராக்ட் கிடையாது. உடன்படிக்கை என்பது உயிர். உயிர் மேலே செய்யப்படுகிறது. ரத்தம் சிந்தப்படும் பொழுது நமக்கு அது ரத்தம், நம்ம ரத்தமாக பார்ப்போம். ஈஸ்டர்ன் கல்ச்சரில் ரத்தமாக பார்க்க மாட்டாங்க, உயிராக பார்ப்பாங்க. ரத்தத்தின் அடிப்படையில் செய்யப்படுகிற உடன்படிக்கை என்பது ரத்தம் சிந்திருச்சுன்னு பார்க்க மாட்டாங்க, அவங்களுக்கு உயிரின் அடிப்படையில் செய்யப்படுகிறன்னு பார்ப்பாங்க. பொதுவாக ஈஸ்டர்ன் கல்ச்சரில் இன்றைக்கும் ஒரு சில காரியம் ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸில் இருக்குது. 4 விதத்தில் உடன்படிக்கை செய்கிறார்கள். ஒருவரோடு உடன்படிக்கை செய்யும் பொழுது, உடன்படிக்கையின் உறவின் அடிப்படையில் 2 பேர் வரும் பொழுது 4 விதத்தில் உடன்படிக்கை செய்யப்படுகிறது. முதல் காரியம், உள்ளங்கையில் கீறி ரத்தம் வர வச்சு, 2 பேருடைய உள்ளங்கையில் ரத்தம் வர வச்சு 2 பேர் கையும் குலுக்கிறது. இதான் இன்றைக்கி நம்ம கை குலுக்குறோம் பார்த்தீங்களா, இது அங்கேருந்து வந்தது தான். இப்போ நமக்கு ஏன் கை குலுக்குறோன்னே தெரியாது, யாரை பார்த்தாலும் கை கொடுத்துருவோம். இந்த கை குலுக்கிறது எங்கே வந்துச்சுன்னா கவனன்ட்டில் வந்தது. கையை கீறி 2 பேருடைய ரத்தமும் ஒன்றா கலக்கணும். இப்போ 2 பேருடைய ரத்தம் கலக்கல, 2 பேருடைய உயிர் கலக்குதுன்னு அர்த்தம். இனிமே ஓன் உயிர் ஓன் உயிர் இல்லை, ஓன் உயிர் ஏன் உயிர், என்னுடைய உயிர் உன்னுடைய உயிர்னு அர்த்தம். உன்னுடைய உயிரும் என்னுடைய உயிரும் ஒன்று கலக்கிறது. இனிமே நம்ம 2 உயிர் இல்லை, ஒரு உயிர் என்று அறிந்து கொள்வது. அதான் முதல் காரியம். கவனன் செய்யும் பொழுது உள்ளங்கையை வெட்டி கை குலுக்குவது. 2வது காரியம், உள்ளங்கையை வெட்டி அதில் இருக்க ரத்தத்தை எடுத்து ஒரு ஒயினில் ஊற்றி கலக்கி 2 பேரும் குடிப்பது. இந்த உடன்படிக்கை வேதம் நிராகரிக்கும். இஸ்ரேல் மக்கள் மத்தியில் இந்த உடன்படிக்கை கிடையாது. இந்த உடன்படிக்கை இன்றைக்கும் சில ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸில் இருக்கிறது. ரத்தத்தை கீறி ஒயினில் ஊற்றி கலக்கி 2 பேரும் குடிக்கணும். இப்போவும் என்ன செய்கிறது என்றால், உன்னுடைய ரத்தமும் என்னுடைய ரத்தமும் ஒன்று கலக்கிறது. அதான் உடன்படிக்கை. டேவிட் லிவிங்ஸ்டன் ஆப்பிரிக்கன் கண்ட்ரிக்கில் போகும்பொழுது அப்படி செய்வார். வேறு வழி இல்லை, அவங்க செஞ்சு தான் ஆகணும். அதன் அடிப்படையில் தான் கவனன்ட் ஏற்படுகிறது. 3வது காரியம், கவனன்ட் ஏற்படும் பொழுது மணிக்கட்டை கீறி 2 பேருடைய மணிக்கட்டை ஒன்று சேர்ப்பாங்க. இது ஒரு காரியம். 4வது காரியம் தான் வேதத்தில் இருக்க பிரதானமான காரியம். உடன்படிக்கை செய்ய வருகிற 2 மக்களுக்கு சப்ஸ்டிடியூட்டாக, பதிலாளாக இன்னொரு மிருகம் கொல்லப்படுவது. இதுதான் வேதத்தில் இருக்க பிரதானமான காரியம். இதன் அடிப்படையில் தான் கல்வாரி சிலுவையில் நம்முடைய பிரதிநிதியாகவும் தேவனுடைய பிரதிநிதியாகவும் கல்வாரி சிலுவையில் இயேசு கிறிஸ்து மரிக்கிறார். அவருடைய தேவனுடைய பிரதிநிதியாக இருக்கிறார், மனிதனுடைய பிரதிநிதியாக இருக்கிறார். 2 பேரையும் அவர் ஒன்று சேர்க்கிறார். நமக்கு ரத்தம் என்றால் ரத்தம். யூத மக்களுக்கும் சரி, தேவனுடைய பார்வையிலும் சரி, ரத்தம் என்றால் ரத்தம் கிடையாது, ரத்தம் என்றால் உயிர். ஆதியாகமம் 9க்கு வாங்க. ஆதியாகமம் 9:3-4. நடமாடுகிற ஜீவ ஜந்துக்கள் யாவும் உங்களுக்கு ஆகாரமாக இருப்பதாக, பசும் பூண்டுகளை உங்களுக்கு தந்தது போல அவைகள் எல்லாவற்றையும் உங்களுக்கு தந்தேன். மாம்சத்தை அதன் உயிராகிய இரத்தத்தோடே புசிக்க வேண்டாம். வெள்ளம் வடிந்ததுக்கு அப்புறம் நான் வெஜிடேரியன் சாப்பிடப்பாங்கிறார். இப்படி நான் வெஜிடேரியன் சாப்பிடும் பொழுது இரத்தத்தோடு சாப்பிட்றாதங்கிறார். இரத்தம் என்பது உயிர். அந்த மாம்சத்தை சாப்பிடலாம், அதனுடைய உயிரை சாப்பிடக்கூடாதுங்கிறார். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, லேவியராம் 17ஆம் அதிகாரத்தில் மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. வாசிங்க, லேவியராம் 17:10-11 வசனங்கள். இஸ்ரவேல் குடும்பத்தாரிலும் உங்களுக்குள்ளும் தங்கள் அந்நியர்களிலும் எவனாயிலும் இரத்தம் எண்ணப்பட்டதை புசித்தால், இரத்தத்தை புசித்த அவனுக்கு விரோதமாக நான் என் முகத்தை திருப்பி
அவன் தன் ஜனத்தில் இராதபடிக்கு அவனை அறுப்புண்டு போக பண்ணுவேன். மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்துமாவுக்காக பாவ நிவர்த்தி செய்கிறது இரத்தமே. ஆத்துமாவுக்காக பாவ நிவர்த்தி செய்கிறது இரத்தமே என்று சொல்லுவதும், ஆத்துமாவுக்காக பாவம் நிவர்த்தி செய்கிறது உயிர் என்று சொல்லுவது ஒன்று. மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. நம்முடைய இரத்த நாணங்களில் ஓடுகிறதுனால தான் நம்முடைய பாடி ஜீவனோடு இருக்கிறது. இரத்தம் போகிறது என்றால் உயிர் போகிற, பாடியுடைய உயிர் போயிடும். பாவத்தை நிவர்த்தி செய்கிறது ரத்தம் என்று மேலோட்டமாக சொல்ல முடியாது. பாவத்தை நிவர்த்தி செய்கிறது, கேன்சல் பண்ணுவது என்பது உயிர். இந்த உயிரின் அடிப்படையில் 2 பேருடைய உயிர் ஒன்று கலக்குது. உடன்படிக்கையில் சொன்னலையா, 2 பேரும் கையை பிடிக்கும் பொழுது இவருடைய உயிரும் அவருடைய உயிரும் ஒன்று கலக்கிறது. அதனால தான் கொலோசியர் சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைஞ்சிருக்கிறதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இனி தேவனுடைய ஜீவன் என்னுடைய ஜீவன் வேற கிடையாது. என்னுடைய ஜீவனுக்குள்ள தேவனுடைய ஜீவன் கலக்குது. அதான் கவனன்ட்டு. எனக்குள்ள இருக்கிற மாம்சத்தில் இருக்கிற ஜீவன் என்பது மாம்சீகமான ஜீவன். என் ஆவிக்குள்ள இருக்கிற ஜீவன் என்பது தேவன் எந்த ஜீவனை உடையவராக இருக்கிறாரோ அதே ஜீவன் என்னுடைய ஜீவனுக்குள்ள இருக்கிறது. ஏனென்றால் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக எனக்கும் தேவனுக்கும் இடையே ஒரு இரத்த உடன்படிக்கை ஏற்பட்டிருக்கிறது.